காய்ஸ் பார்த்தீங்களா வேறு ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்பம் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கவர் பேட் அண்டு நான் அந்த ஷீட்லாம் கட் பண்ணிவிட்டு தென் வந்து இங்கே வந்து ஒரு லேமினேஷன் பண்ணணும். இதில் தான் வந்து அவங்க லேமினேஷன் பண்ணுவாங்க. இது ஹலோகிராம் அண்டு ஸ்பார்க்கல் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து வச்சு தென் வந்து இது மிஷின் வந்து ஹீட் ஆகும். ஹீட்டிங் பண்ணி தென் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. லேமினேஷன் ஆல்பமோட லேமினேஷன் ஹாலோகிராம் லேமினேஷன். ஸோ இங்கே லைவாக ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் ஷீட்டு. இந்த மெஷினில் வந்து நம்ம எந்த லேமினேஷன் போடணுமோ ஹலோகிராமு இல்லை அக்ராலிக்கு ஸ்பார்க்கிள் கிளிட்டர் எது வேணும் போடணுனாலும் இந்த ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து அந்த ரோலர் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. கீழே பார்த்தீங்களா 3D வேணுமா ஆல்பமில் லேமினேஷன். ஸோ 3D வந்து அந்த ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆல்பம் மேலே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3D ஸ்பார்க்கிள் டியூப் லைட் அப்புறம் ஹார்ட் ஷேப் அது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்பமில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12x36 தான். ஸோ இது வந்து 12 இன்ச்சஸில் இந்த ரோல் இருக்குது. இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. எது வேணால் நம்ம இதில் நம்ம போட்டுக்கலாம். சூப்பர். ஆல்பமில் வெரைட்டி ஷீட் போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து க்ளோசி, இது வந்து பட்டர்ஃப்ளை சரிங்களா. ஸோ இங்கே பார்க்குறப்ப அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த ஃபீல் தெரியுது பார்த்தீங்களா. பட்டர்ஃப்ளை அதே மாதிரி இங்கே வெரைட்டி ஷீட்டில் வந்து இப்போ வந்து எது இந்த ரோலர் எது போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரிண்டிங் ஆகும்.
வந்து ஆல்பம் ஷீட்டில் வந்து உட்காரும் அப்படி தானே? சூப்பர் ஜி. இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி ஆல்பம் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணணும். இது வந்து பிரிண்டிங் ஆகிடுச்சு. பிரிண்டிங் ஆகிட்டு இந்த 4 கார்னர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கார்னர் அந்த கார்னர் 4 சைடு அதை கட் பண்ண வேண்டிய ஒர்க்குன்னு இருக்குது. இதில் பின் அடிப்பாங்க. அந்த எட்ஜஸில் வந்து பின் அடிச்சுட்டு அந்த மாதிரி பின் அடிக்கணும். அடித்து முடிச்சுட்டு தென் வந்து கட்டிங் ஒர்க். பரவாயில்ல. ஒவ்வொரு ஷீட்டும் வந்து பிரிண்டிங் முன்னாடி பிரிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் அந்த பின் அடிப்பீங்க இல்லை? சூப்பர். லேமினேஷன் ஓட்டுறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் லேமினேஷன் ஓட்டிட்டு தென் செகண்ட் டைம் இன்னொரு டைம் அப்படி ஓட்டிங்கன்னா ஒரே டைமில் ரெண்டும் ஓட்டிடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஓ காய்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே டைம்லேயே வந்து அந்த ஆல்பமோட ஷீட் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அது லேமினேஷன் ஆகிடுங்க இந்த ஆல்பம் ஷீட்டு. இது வந்து கட்டிங் மிஷின். இப்போ ஆல்பம் ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஆல்பம் ஒர்க் முடிச்சுட்டு ஆல்பம் ஒர்க் முடிச்சாச்சு. ஆல்பம் ஒர்க் முடிச்சிட்டாங்க காய்ஸ். இது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து கம்மு போட்டு ஒட்டுறது, இந்த ப்ராசஸ், அப்புறம் இந்த ஸ்டேப்லர் பண்ணுறது, அதெல்லாம் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஓகே, தென் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? வாவ், செம்மையாக இருக்குது. அது அந்த வெரைட்டி ஷீட்ஸ்லாம் வந்து டிசைன்ஸ்லாம் அந்த வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். செம்ம நல்லாயிருக்கு. வாவ், மஞ்சள் நீராட்டு விழாக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது வெரைட்டி ஷீட்ஸ். டிசைன் எப்படி இருக்கு? டிசைன் செம்மையாக இருக்குங்க. அப்படின்னா அந்த லேமினேஷன் சொல்கிறேன், நல்லாயிருக்கு. ஃபோட்டோகிராஃபர் தான் வந்து வேறு லெவல் ஃபோட்டோகிராஃபரில். ஒரே ஒரு ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அதில் சிகப்பு, பிங்க்கு, பச்சை, ப்ளூ அண்டு க்ரீன். செம. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிஸ் மேட்சாக இருக்குது. முன்னாடி உள்ளே வெளியே அப்படின்ட்டு கொஞ்சம் மிஸ் மேட்சாக இருக்குது. அதை ப்ராப்பராக அவங்க வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தான் தென் வந்து அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. டியூப் லைட்னு நினைக்கிறேன் இது.